ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 23 minutes இருக்கு. இந்த படத்தை கோயா கிளாக் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல டோப் டெடிலா, எல்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கிளினிக் கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா பயங்கர சின்சியரான ஒரு ஆளு. டைமுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். ஆனா உங்களுக்கு அந்த கம்பெனில கரெக்டான ரெகக்னேஷன் கிடைச்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஆனா அதெல்லாம் அவங்க கண்டுக்காம அவங்க பாட்டு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏளனமா தான் பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்காக அங்க ஒரு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வராங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓனர் இறந்து போயிடுறாரு ஆபீஸ்லயே. அது எப்படி அதை மறைக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினும் அந்த இன்டர்ன்ஷிப் வந்தவங்களும் சேர்ந்து என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத காமெடி கலந்து சொல்லியிருக்க படம் தான் எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா தமிழ் டப்பிங் சொல்லி ஆகணும். லிப்சிங் கூட நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு காமெடி மூவிக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அது ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. தரமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். மத்த எல்லாருமே கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்காகவே கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆபீஸ்னா எப்படி இருக்கும், அங்க இருக்க ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்து மூலமா இவங்க சொல்ல வர மெசேஜும் நமக்கு ஈஸியாவே கன்வே ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் படம் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப கிறிஸ்பாவே கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதால ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.